ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வந்து கார்பாரிக்கு கார்டனுக்கு போகலாம். நான் வந்து உங்கள் சாய்மிலானிகா அம்மா பேசுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், நம்மளோட ரோஜா செடி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெட் ரோஸ் எப்படி எவ்வளோ அழகாக பெரிய பெரிய பூக்களாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இவங்களை பாருங்க, இவங்க விரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா மலர்ந்துட்டாங்க. எப்படி நல்லா ட்ரெட்டாக இருந்தது, இப்போ வந்து லைட் ரோஸ் கலரில் இவங்க மாறிட்டாங்க. இவங்கள பாருங்கள், எவ்வளோ இதழ்கள் பாருங்கள். எப்படி பெரிய பெரிய பூவாக எடுக்குது பார்த்தீங்களா? இந்த காம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ இருந்துச்சு. இது வெட்டின பிறகு இதோட இலைகள் வந்து உதுத்து விட்டோம். உதுத்து விட்டதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு கிளையை எப்படி விடுது பாருங்கள். நம்ம வந்து இலைகளை விட்டோம்னா அந்த இருக்கிற சத்தெல்லாம் வந்து அந்த இலைகள் உறிஞ்சிதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த இலைகளை உதுத்து விட்டவும் அப்படி எப்படி காம்பு எடுக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அப்புறம் இந்த ரெட் ரோஸ் பார்த்துட்டிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர். இங்கே பாருங்கள், இவங்க இப்போ தான் விரிகிறாங்க. அப்படியே அவங்க கிளையிலே பார்த்திங்கன்னா பாருங்கள், மொட்டை எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். இவங்க அடுத்தது விரியருக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க வந்து லாஸ்ட்டாக விரிவாங்க. இங்கே பாருங்கள், செடி வந்து காற்றுக்கு ஆடுதுன்னு சொல்லி நேற்று தான் ஒரு பைப் எடுத்து கட்டி வச்சேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த செடியிலே பாருங்கள், அந்த தண்டிலேயே புது கிளை வந்து ஒன்று உருவாகிருக்கிறாங்க. எப்படி காற்றுக்கு எப்படி ஆடுது பாருங்கள். இது வாங்கி ஒரு 4 மாதம்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து நல்லா பூ எடுக்குது. இது பார்த்திங்கன்னா பலரும் வந்து பார்த்துட்டு, அது என்ன உங்கள் வீட்டில் மட்டும் இப்படி பூ எடுக்குது, நாங்களாம் வாங்கி வச்சா பூவை எடுக்கிறது இல்லையே அப்படி சொல்லி எங்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, வாங்கி வச்சு மட்டும் பத்தாதுங்க, அவங்க வாங்கின தொட்டிலே அப்படி விட்டுறாங்க. அது மட்டும் பத்தாது, பூ வந்ததுக்கப்புறம் வெட்டி வெட்டி விட்டு அப்படி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு வேண்டிய நம்ம உரம், அதுக்கு வேண்டிய உரம் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி சத்தான சாப்பாடு சாப்பிட்றோம், அது மாதிரி செடிகளுக்கும் சத்தான உணவுகள் நம்ம கொடுக்கணும். இப்போ வாங்கிட்டு வந்தபோது சின்ன தொட்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பாருங்கள், பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கோம். அதுக்குன்னு ஒரு பெயிண்ட் பக்கெட் நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மண் நிறைய கொட்டி உரங்கள் போட்டு அது நம்ம நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செடிகளை நம்ம ஊனணும். அப்போ ஊனும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த மாதிரி செடி நல்லா தளைஞ்சு நல்ல பூ கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நமக்கு நல்ல பெரிய பெரிய பூ கொடுக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சு, அது ரெட் ரோஸுங்களா. நாங்கள் வந்து இந்த ரோஸ் பாருங்கள், இது வந்து ஒயிட் ரோஸ். இதில் இன்னும் பூக்கள் இன்னும் வந்து முடிஞ்சது. இது ஒயிட் ரோஸுங்க. ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரோஸை நாங்கள் ஒரே நாள் தான் வாங்கணும் சரிங்களா. ஆனால் இந்த 2 ரோஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து மண் போட்டு ரெடி பண்ணி வச்சோம். ஆனால் இந்த செடிக்கு வைக்கிறதுக்கு மண் பத்தலை. ஆனால் இது வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நல்லா வித்தியாசம் பாருங்கள், மண் போட்டு உரம் போட்டு வச்ச செடி எவ்வளோ அழகாக மேலே வந்துருக்குது பாருங்கள். இந்த செடி வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தளைஞ்சு வர்றாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு வராங்க. இந்த தான் வித்தியாசம் சொல்கிறேன். நம்ம வாங்கி வச்சு அதே தொட்டியில் வச்சு நம்ம கட் பண்ணி விடுறதும் நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இந்த ரோஜா செடி வச்சுக்கணும். நிறைய பேர் நாங்கள் வாங்கினங்க போயிடுதுங்க, நாங்கள் வாங்குங்க வச்சோங்க 2 பூ எடுத்து போகுதுங்க அப்படிங்கிறங்க. அப்படி இல்லை, நம்ம தான் நல்லா பராமரிக்கணும். ஓகேங்களா? எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குதுங்களா? இப்படி நீங்களும் நிறைய செடிகள் வாங்கி பராமரித்து இப்படி நிறைய பூக்களை இடுங்க. ஹாப்பியாக இருங்க. பாய்.